இப்ப சமாதியில 3 மாசத்துக்கு பிறகு கண்ணு முழிச்சு பார்த்தா 4000 வீடியோ இருக்குங்கய்யா. 4000 வீடியோ 3 மாசத்துல போட்டிருக்காங்க. நான் எப்ப 4000 கிளிப்ஸையும் பார்த்து முடிக்கிறது? இப்ப எனக்கும் சந்தேகமா இருக்கு. உயிரோடு இருக்கனா இல்லையா? அதனால நம்ம 18 பட்டி கூடி அந்த காலத்துல எல்லாம் சந்தேகம் வந்தா என்ன பண்ணுவோம்? இதனால் அறிவிப்பது என்னவென்றால், நம்ம அரசருக்கு ஏற்பட்டிருக்கும் தீராத சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை எழுதி கொண்டு வரும் புலவருக்கு 1000 பொற்காசுகள் முரசறிஞ்சு வெளியிடுவாங்க. இந்த காலத்துல எந்த புலவரை நமக்கு தேடுறது? இந்த காலத்துல எந்த பிரச்சனைனாலும் பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்றது யூடியூப்ல சோசியல் மீடியால இருக்கவங்க தானே. அதனால அதாவது ரொம்ப முன்காலத்துல இந்த மாதிரி பாட்டு எழுதி கொண்டு வருகின்ற புலவர்களுக்கு பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த சில தலைமுறைகளுக்கு முன்னாடி ஊருக்கு கூடி பஞ்சாயத்து பேசி 18 பட்டி கூடி பஞ்சாயத்து பேசி உண்மை எது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இப்பெல்லாம் மீடியா சோசியல் மீடியா கூடி பேசி முடிவு பண்றது தானே. அதனால அப்புறம் ராமசாமி வரல, கோவிந்தசாமி வரலாம் சொல்லப்படாதப்பா. எல்லாரும் கூடி எல்லா சோசியல் மீடியா இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எம்எஸ்எம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பஞ்சாயத்து கூடி ஏதோ ஒரு வீடியோவை போட்டு பைசல் பண்ணி விடுங்கப்பா, நான் உயிரோட தான் இருக்கனா இல்லையா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. எனிகோ நான் சொல்றேன் நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்றதாக நம்பிட முடியுமா? நித்யானந்தா சொன்னா என்ன சொன்னாலும் அதை வந்து எவிடன்ஸ், விட்னஸ் இதெல்லாம் இருந்தா தானே நம்புவோம். அதனால நீங்க 18 பட்டியும் எல்லா தரப்பு சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து கூடி ஏதாவது ஒரு பைசல் பண்ணி வீடியோ போடுங்கப்பா. ஒரு பைசல் பண்ணி விடுங்கப்பா, அவ்வளவுதான்.